என்னது அடுத்த தளபதி இவர் தானா? அட ஆமாங்க, நம்ம தளபதி விஜயோட ஸ்டைலில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் மீட் தான் நடத்தியிருக்காரு. அதோட ஸ்டில்ஸை நீங்களே பாருங்களேன். சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகராக மாஸ்க் காட்டிட்டு வரவர் தான் சிவகார்த்திகேயன். அவர் தான் இன்னைக்கு நம்ம தளபதியோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் இப்போ இவர் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எனக்கும் அந்த தாட் இருக்கு. என்னதான் கோலிவுட்ல நம்ம தளபதி எல்லாரும் கொண்டாடிட்டு வந்தாலும் சமீபத்தில் அவர் பாலிடிக்ஸில் என்ட்ரி ஆயிட்டாரு. பாலிடிக்ஸில் வந்ததுனால அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நடிப்புலேருந்து கொஞ்சம் விலக போகிறதாகவும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால இப்போ கோலிவுட்டை அடுத்து யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் எல்லாருக்குமே ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்லலாம் சிம்பு, தனுஷ், சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் டாப்ல சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. ஏன்னா எல்லாரும் மனசுலயும் ஃபர்ஸ்ட் வரது சிவகார்த்திகேயன் தானா. இப்போ அவர் தான் அடுத்த தளபதியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு ரைஸ் ஆகியிருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ்க்குலாம் அது ரொம்ப என்ஜாயா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தளபதி கிட்ட ஒர்க் பண்ண டாப் டேரக்டர்ஸ்லாம் இப்போ சிவகார்த்திகேயன் பின்னாடி கியூல நிக்கிறாங்களாம். இப்போ ஏஆர் முருகதாஸ், நெக்ஸ்ட் வெங்கட் பிரபுன்னு அடுத்தடுத்த டாப் டேரக்டர்ஸ்லாம் நம்ம சிவகார்த்திகேயன் பின்னாடி கியூல நிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை நம்ம தளபதி பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் இவரும் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக எதுவும் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் கொஷின் ரைஸ் ஆனிச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அடுத்த தளபதி நம்ம சிவகார்த்திகேயன் தானா? ஒரு சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு சைடு டிக்ளைன் பண்ணுறாங்க. ஏன்னா தளபதியோட பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்றைக்குமே 1&1 தளபதி நம்ம விஜய் மட்டும்தான் அப்படின்னு அவங்களோட ஃபேன் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் தளபதி கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.